தண்ணி குட்டி தேடி வந்து தண்ணி குட்டினா தண்ணி குட்டி தேடி வந்து தண்ணி குட்டினா சுதி கொஞ்சம் ஏத்து மூக்கு வழி வந்த ஊத்துறது நிறுத்து சுதி கொஞ்சம் ஏத்து மூக்கு வழி வந்தா ஊத்துறது நிறுத்து அடடரம்மு வந்தா ராகம் வரும் கொண்டா இதுவும் பத்தாதடி கொண்டாடி அந்த அழகாக ஒரு கொண்டா எல்லாருமே அதுலதான் இருக்கு இன்னைக்கு. யானு கேளு. ஆமா இன்னைக்கு எல்லாம் அதுல போயிருச்சு. நான் தானே இன்னைக்கு விட்டு தொலைஞ்சிட்டேன். எதுல விட்டு சித்திர ஒண்ணுல அதுல விருதம் விட்டு தொலைஞ்சு விட்டு எல்லாமே மறந்து போயிருச்சுங்க. ஆமா இன்னும் கொஞ்சம் ஊத்து சுதி கொஞ்சம் ஏத்து முகவலி வந்தா ஊத்துறது நிறுத்து இன்னும் கொஞ்சம் ஊத்து சுதி கொஞ்சம் ஏத்து முகவலி வந்தா உள்ள இடத்துக்குவே ரம்மு வந்தா ராகம் வரும் கொண்டா இதுவும் பத்தாதடி கொண்டாடி கொண்டா இன்னமும் பத்தாதடி ராஜா பிச்சை என்ன பார்த்து கோப்ப தள்ளாடும் காசு செய்தான் கண்ணீரும் கல்லாடும் தண்ணி கொட்டி தேடி வந்த தண்ணி குட்டி தேடி வந்து தண்ணி குட்டினா எனக்கு அந்த யாபகத்துல இருந்துட்டு இன்னைக்கு விட்ட யாபகத்துல மறந்து தொலைஞ்சிட்டேன் எல்லாத்தையும் செதுக்கிடாதுன்னு. ஆமா சரி இந்த இடத்துக்கு சாமியார் ஒருத்தர் வந்தார்ல என்ன சொல்லிட்டு போனாரு? வேற கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாரு. பாப்பா யாருக்கா கூசுவாளியா இருக்கு இன்னைக்கு பாத்துக்கிறோம். சாமி அழைச்சிருவோமா? நல்லா நீ வந்து ஆடாம இருந்தா போதும். நீ தான் இங்கே சுத்தி அறந்தாங்கே ஆடிக்கிட்டு இருக்கியாம்ல. ஆமா மண்ட மேல கொண்ட போட்ட சாமி யாரையா மண்ட மேல கொண்ட போட்ட சாமி யாரையா எந்த ஊரையா எந்த ஊரையா இப்படி தூக்கிட்டு இருந்தா மனுஷனா பிறந்தா தூக்கிக்கிட்டு தான் நிக்கணும். எதை? கையும் காலையும். ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. எம்மிடத்துல உமக்கு என்ன வேலை? எம்மிடத்தில் உங்களுக்கு என்ன வேலை? எம்மிடத்துல உமக்கு 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 என்னையா வேலை? எம்மிடத்தில் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேலைன்னு. எது இடம்? இதான். இது ஏன் இடம்? இது ஏன் இடம்? இது என்ன இடம்? இது என்ன இடம்? வேள்வி என்றால் யாகம் செய்யக்கூடியவர்கள். ஆமா யாகம் செய்யக்கூடிய என்போன்ற முனிவர்கள். அப்ப எங்களுக்கு இந்த இடத்துக்கு சொந்தம் இருக்கு. உனக்கு எப்படி சொந்தம்ன்ற? இந்த இடம் எங்களுக்கு சொந்தம். அத்தாச்சி வச்சிருக்கீங்கல்ல? அத்தாச்சி வச்சிருக்கா இல்லையா? முதல்ல யாரு வச்சிருந்தது? முதல்ல எங்க அப்பா வச்சிருந்தாரு. நல்ல குடும்பம். அதுக்கு முன்னால யாரு வச்சிருந்தது? எங்க தாத்தா வச்சிருந்தாரு. மதிப்புமிக்க குடும்பம். அதுக்கு முன்னால அவங்க அப்பா எங்க தாத்தாவோட அப்பா வச்சிருந்தாரு. நியாயமான வார்த்தை. இப்ப யார் வச்சிருக்கிறது? இப்ப நான் வச்சிருக்கேன். யார? அத்தாச்சே. அண்ணன் முண்டாடி எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? நீங்க யார நினைச்சிய? அண்ணன் முண்டாட்டி அத்தாச்சின்னு நினைச்சீங்களா? பிறகு இடத்துக்குரிய அத்தாச்சி இட்டு போடு. இட்டு போடு அத்தாச்சி. கொஞ்சம் மொட்டை நாக்கி சாமி கோச்சுக்காதீங்க. யாருக்கு? எனக்கு. நீட்டு ஆத்தியா ரொம்ப வேலை பார்த்துருக்காங்க.
ரொம்ப இடத்துல மாட்டிக்கிட்டேன். இங்க நீர் வர காரணம் கூறுவியா? நீர் கெடுப்பா இருந்திருக்கும். நீர் வரும். ஓ, நீர் கடுப்பு வருமா? நீர் கடுப்பா இருந்தா தான் அடிக்கடி சொட்டு சொட்டுன்னு வரும். நீர் கடுப்பு வந்து அதுக்கு என்ன பண்ணணும்? இதுல தேய்க்கணும். என்னது? சுண்ணாம்பு. சுண்ணாம்பு எங்கே தடவணும்? கட்ட விரல்ல. கட்டவரை எங்க இருக்கு? கீழே இல்ல. ஆமா, கீழே. கீழே தடவினால் மேலே எப்படி நிற்கும்? கீழே தடவுனாத்தான் மேலே தூக்கி நிற்கும். நீர் கடுப்பது எங்கு? நீர் கடுப்பது மேலே, தடவுவது கீழே. அதைத்தான் கேட்கிறேன். கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? கீழே தடவுனாத்தான் மேலே நிற்கும். அதான்டா தவறு. ஏன்னா மருந்து போடுற இடத்துல மருந்தை போடணும், மாத்திரை போடுற இடத்துல மாத்திரையை போடணும். ஏன் மாத்திரை? நான் ஏன் மாத்திரை பழக்கம் விட்டுட்டேன். ஏன் மாத்திரை? இந்த வியாதிக்கு மாத்திரையை போட்டா தாண்டா அது சரியாகும். அதை விட்டுட்டு மருந்து போடுற இடத்துல மாத்திரையும், மாத்திரை போடுற இடத்துல மருந்தை போட்டா உடம்பு எதுக்காகும்? அதனாலதான் யாரப்பனே நான் இன்னும் யாருக்கு அப்பாவை ஆகல. இன்னும் அப்பனை ஆகலையா? ரொம்ப ட்ரை பண்றேன், முடியல. அப்ப அப்பனை ஆகணும்னா என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி 2 பேர் சேரணும். என்ன 2 பேர் சேரணும்? கல்யாணம் பண்ணோன்னே 2 பேரும் ரூமுக்குள்ள. இப்ப மணவரையில நீ உட்கார்ந்துருக்க, இருக்கேன். பொண்ணு உட்கார்ந்துருக்கு, இருக்கு. ஐயர் மந்திரம் சொல்லி தாலியை உன் கையில தர்றாரு, கொடுத்துறாரு. பொண்ணு கழுத்துல கட்டுற. ஆமா. முடிச்சு யாரு போடணும்? நான் போடணும். 2வது முடிச்சு எங்க அக்கா போடணும். 3வது முடிச்சு தங்கச்சா போடுவா. அப்ப தாலியை கட்டினவங்களும் தாலியை வாங்கினவங்களும் அரைக்குள்ள இருக்கு. அரைக்குள்ள இருக்கணும். தாலியை கட்டினவங்களும் வாங்கினவங்களும் அரைக்குள்ள இருக்கணும். ஆமா. எத்தனை பேரு? முடிச்சு நீ, 4 முடிச்சு உங்க அக்கா, 3 முடிச்சு தங்கச்சி. அப்ப தாலியை கட்டினவனும் தாலியை வாங்கணும் அரைக்குள்ள இருக்கணும்ல. அப்ப இது என்ன கூட்டா சேர்ந்து செய்யற வேலையா? இல்ல கேட்கல. சரி விட்டுரு. அப்ப யார் யார் இருக்கிறீங்க இங்க? நானே என் மனைவியும். சரி. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் தான் இருக்கிறோம். அப்புறம் விடிஞ்சிரும், எந்திரிச்சு போயிரும். அப்படி விடிஞ்சிருச்சுன்னா புள்ள பிறந்துருமா? பிறக்காதா? நீனு இருக்கிறோம், பொண்டாட்டி இருக்கு, பொழுது விடிஞ்சிருச்சுன்னா எப்படியா புள்ள பிறக்கும்? நீ மத்த சீன்லாம் விட்டு இப்பதான் கரெக்டா எடுக்கிற. இல்லையா, யார் அப்பனு கேட்டேன். அப்பன ஆகலைன்னு அதுக்கு என்ன வழிமுறைன்னு கேட்டேன். அது நானும் என் மனைவியும் ரூமுக்குள்ள இருப்போம். சரி. நான் போயிருவேன் ரூமுக்குள்ள. போனோடனே என் மனைவி பால் சம்ப கையில ஏந்திக்கிட்டு உள்ள வரும். நீ என்ன வச்சிருப்ப? நான் பழத்தை வச்சுக்கிட்டு இருப்பேன். உன் பழத்தை? ஏன் பழத்தை இல்ல, இல்ல பழத்தை. பழத்தை சரி கையில வச்சுக்கிட்டு இருப்பேன். எனக்கு அவங்க கொஞ்சம் பாலை கொடுக்க. சரி. நான் என் பழத்தை அவங்கள்ட்ட கொஞ்சம் கொடுக்க. சரி. இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி கொடுக்க. சரி. 10வது மாசம் புள்ள வரணும். இது யாராவது ஒத்துக்கிற மாதிரி இருக்கா? என்ன கொடுமையா இருக்கு. இவன் பணத்தை கொடுக்குறான் மனைவிக்கு. ஆமா. அந்த மனைவி புருஷன்காரனுக்கு பாலை கொடுக்குது. 2 பேரும் மாத்தி கொடுத்தா எப்படியா புள்ள பிறக்கும்? எப்படியோ பிறந்துருச்சு. விடுங்களே, விளக்கமாவா சொல்ல முடியும்? இப்ப ஒரு மாங்கண்டு வளர்க்கிறேன். தண்ணி ஊத்துறியா? ஊத்துறேன். உரம் போடுறியா? பெருசா வருதா? வருது. முதல்ல என்ன பூ காய்க்கும், அப்புறம் பூ, பிஞ்சு, காய், கனி பழுத்திருக்கு. யார் என்ன பழம்னு கேக்குறாங்க. ஆமா. நீ என்ன சொல்லுவ? மாம்பழம்னு சொல்லுவேன். ஓம்பழம்னு சொல்லணும். அப்புறம் எதுக்கு மாம்பழம்ன்ற? மாமரத்துல இருந்து வந்தனால மாம்பழம். ஓம் மாங்கட்டு தானே? அம்மா, அது ஓம்பழம் தானே அது? இல்ல, இதுக்கு மேல விட்டு அழுதுருவானோ? சரி, அண்ணன் யாருன்னு சொல்லுங்க. தம்பி யாருன்னு சொல்லுங்க. ஓஹோ, பாடுறா. அண்ணன் சொல்ல தம்பி சொல்லுவீங்களோ? சொல்லுவேன்ல. நான் அண்ணனுக்கெல்லாம் தம்பி, நான் தம்பிகளுக்கெல்லாம் அண்ணன். இப்ப நான் அண்ணனுக்கெல்லாம் தம்பி சொன்ன பார்த்தீங்களா? என் கூட பிறந்தது மொத்தம் 9 பேரு. உங்க கூட பிறந்தது தக்கன், பிறகு வஜிஷ்டர், அத்ரி மகரிஷி, ஆங்கில மகரிஷி, புலசி, பிறகு வஜிஷ்டர். இந்த வரிசையில 9 அண்ணன். நான் கடைசியில பிறந்தவன் தம்பி. அப்ப 9 அண்ணனுக்கு நான் தம்பி. நீ தம்பிகளுக்கெல்லாம் அண்ணங்கிறிய எப்படி? என்னோட கூட பிறந்தது 7 பேரு. சரி. முன்னாடி 3 பேரு, பின்னாடி 3 பேரு, நான் நடுவுல. என்ன பின்னாடி? பின்னாடி எப்படா பிறக்க? முன்னாடி பிறக்குது. எனக்கு முன்னாடி மூத்தவங்க 3 பேரு. உனக்கு முன்னாடி எப்படா பிறக்க முடியும்? ஐயோ, நேரத்தை வாருங்க. சொல்லு. எனக்கு முன்னாடி மூத்த அண்ணன் 3 பேரு. சரி. எனக்கு பின்னால பிறந்தா உனக்கு பிறகு? ஆமா, 3 பேரு. நான் நடுவுல பிறந்தேன். ஒத்துக்கிற மாதிரி இல்லையா? இப்ப முதல்ல பிறகுறான் பத்தியா? ஆமா. அவனை மூத்தவன்னு சொல்றான்.
கடைசியில பிறக்கிறவனு இளையவன் சொல்றான், நடுவுல பிறக்கிறவனு நடுவுலன்னு சொல்றான். மத்த 6 பேர் எங்க பிறந்தாங்க? இங்க எங்க அப்பா பாக்குற வேலை தாய சும்மாவே இருக்காம 7-8 புள்ளைய பெத்து போட்டு போயிட்டு பதில் சொல்ல முடியுதா? ஒரு 3 புள்ளையோட முடிச்சிருக்க வேண்டியது தானே. முன்னாடி 3 பேரு அண்ணஸ்தானம். அண்ணனுக்கெல்லாம் நீ தம்பி. தம்பி பின்னாடி 3 பேரு. ஆமா. தம்பிகளுக்கெல்லாம் அண்ணன். நீ அண்ணனா தம்பியா? அண்ணன் 2 பேரு. நிக்கிறது ஒரு ஆள் தானையா? நிக்கிறது ஒரு ஆள் தானே? ஆமா. அப்ப அண்ணனா தம்பியா நீ? 3 அண்ணங்களுக்கு நான் தம்பி. சரியா? 3 தம்பிகளுக்கு நான் அண்ணன். அண்ணனா தம்பியா? இந்த இடத்துல நான் அண்ணன், அப்புறமா தம்பி. நிக்கிறது ஒரு ஆள் தானையா? அப்புறம் அண்ணன் தம்பிங்கிற? இவங்க எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்களே, நான் என்ன பண்றது? யார் எந்திரிச்சு போனது? தம்பி எல்லாம் உள்ள கிடந்தாங்க, எந்திரிச்சு போயிட்டாங்க. இப்ப நீங்க நிக்கிற, நான் நிக்கிறேன். இங்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வந்து காவல் பார்க்கலாம்னு வந்தேன். சரி. இங்க ஒண்ணும் அப்படிலாம் பாக்குற மாதிரி தெரியல. ஏன்? ஒண்ணும் தெரியல. காவல் காக்க தெரியலையா? காவல் பார்க்கலாமா காதல் பார்க்கலாமான்னு பார்த்தேன். சரி. அதுக்கும் இடைஞ்சலுக்கு ஆள் வந்துருச்சு. யார் அது? என்ன சொல்றிய? இடைஞ்சலுக்கு இன்னைக்கு ஆள் வந்துருச்சு. என்ன காவல் காக்குறீங்க? திணை காவல். என்ன திணை? கருந்திணை, செந்திணை. கருந்திணை யாருக்கு? கருந்திணை எங்களுக்கு. செந்திணை முருகப்பெருமானுக்கு. ஏன் போய் பேசுற? ஏன்? கருந்திணை உங்களுக்கு, செந்தினையை கொண்டு முருகனுக்கு வைக்கிறீங்க. படைச்சிட்டு யார் சாப்பிடுறது? படைச்சிட்டு மானிட பிறவிகளை நாங்க தான் சாப்பிடுறோம். அது அப்புறம் ஏன் போய் பேசுற? நீ தானே சாப்பிடுற. கருந்தினை நீ தான் சாப்பிடுற. ஆமா. செந்தினை நீ தான் சாப்பிடுற. ஆமா. கடவுள் சாப்பிடும்னு வாயை திறந்தா எவனாவது கிடா வெட்டுவானா? எப்படி இருக்காங்க? கருந்தினை செந்தினை. ஆமா. இந்த கருந்தினை செந்தினைக்கு ஒரு மாற்று பெயர் உண்டு, தெரியுமா உனக்கு? மாற்று பேரா? நஞ்சை என்பார்கள், புஞ்சை என்பார்கள். ஆமா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? ஏன்னா நான் தேவலோகவாசி, விவசாயத்தை பத்தி எனக்கு தெரியாது. தெரியாது. எனக்கு என்ன சந்தேகம்னா, என்ன? நஞ்சை என்றால் என்ன, புஞ்சை என்றால் என்ன? நஞ்சை என்றால் நஞ்சை, புஞ்சை என்றால் புஞ்சை. இந்த ஈர வெங்காயம் எனக்கு தெரியாத? நான் என்ன கேட்கிறேன், நஞ்சைனா என்ன, புஞ்சைனா என்ன, விளக்கம் சொல்லு. அதான் நஞ்சை என்றால் நஞ்சை, ஐயா புஞ்சை என்றால். சொல்ற புரியுதா இல்லையா? நஞ்சைக்கு புஞ்சைக்கு விளக்கம் சொல்லியா? நஞ்சைக்கும் புஞ்சைக்கும் நஞ்சை என்றால் நஞ்சை. நாராயணா, இது எனக்கு தேவை புஞ்சையாடா? இது வேலை புஞ்சையா? சரி, கடுப்பு புஞ்சையாவில் இருக்கு, எரிச்ச புஞ்சையால வருது. சரி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேரு வீரத்தேவன். பேரை வச்சது யாரு? ஐயோ, எங்க அப்பா. உங்க அப்பா யாரு? எங்க அப்பா நம்பிராசன். நம்பியார் மகனா நீ? என்ன இல்ல, சொன்னோடனே எங்க அப்பா தெரியும் போல அடாடா நம்ம தெரிஞ்ச உள்ளே. நம்பியார் வந்து ஒரு நேரத்துல திரைப்படத்துல எம்ஜிஆருக்கு வில்லனா நடிச்சார். நான் அந்த நம்பியாரை சொல்லல, இந்த நம்பி யார்? உபேந்திர நம்பி, வேடுவக்குல தலைவன். ஆமா, அவர் தானே? சரி, இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? வந்ததுல இருந்து என்னையே கேள்வி கேட்கறீல்ல. நீங்க முத யாரு? அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, தோத்திர பிரியா சூர்யா, இவங்க. நான் உங்கள்ட்ட என்ன கேட்டேன்? யாருன்னு கேட்டேன்? யாருன்னு கேட்டேன். ஆமா. நீங்க என்ன யாருன்னு கேட்டீங்க? ஆமா. வீரத்தேவன் சொல்லிட்டேன். உங்களை கேட்டதுக்கு உங்க பேரை தான் சொல்லணும். அதான் அபிஷேக பிரியா. அபிசாரி போனது அபிசாரி போனியவா? இல்ல, அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, தோத்திர பிரியா சூர்யா. கருவத்துல உப்ப கொடுத்துனுங்க, திங்காம போங்க, அது எனக்கு தேவையில்லை. உங்க பேர் என்ன? அதைத்தான் சொல்றேன். அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, தோத்திர பிரியா சூர்யா. பேரைத்தான் கேட்டு நான் அப்புறம் கடுப்பாயிருவேன். என் பெயர் நாரதர். நாரதரா? ஐயோ சாமி, ஏன் பல்ட்டி அடிக்கிற? கும்பிட்டு விடலான்னு பார்த்தேன், பத்தல இடம், அதனால பிறந்துட்டேன். நீங்க தானா நாரதரு? அடியன் தான் நாரதன். ஐயோ, ஒரு காலமும் இப்படி உயிரோட பார்த்ததே. வாயில தெருப்பே போட்டு பொசுக்க. நல்ல வார்த்தையை பேசுறான். உயிரோட பாக்குறியா? ஓவியத்துல பாத்துருப்ப, அப்படி சொல்லு. இப்பதான் நேர பாத்துருக்காம அப்படி சொல்லியா? பார்த்தது இல்ல. சரி, நீங்க தான் நாரதரு. ஆமா. நான் எப்படி நம்ப? அடடே, வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை வேணும். ஒரு பெற்ற மகனை, தாயாகப்பட்டவள், மகனே இவன் தாண்டா உங்க அப்பா அப்படின்னு சொன்னா புள்ள நம்பணும். அதே போல இந்த ஊர்ல தெய்வம் இருக்கிறது என்று நம்பி போனா தானே அது தெய்வம். இல்லை என்றால் அது கருங்கல்லு மாதிரி. ஆமா, இன்னைக்கு இந்த ஊர்ல நாடகம் நடக்குன்னு தானே நம்பிக்கை வரோம். அதே மாதிரி நான் நாரதர்னு சொன்னா நீ நம்பணும்.
நாரதர்னு சொன்னா நீ வீரத்தேவன் சொன்னேன். ஆமா. நான் எப்படி நம்பினேன்? சரி சரி சரி. அது மாதிரி நாரதர் நீ நம்பியா? நம்பணும். ஆமா. சரி நான் நம்புறேன். இது என்னது? எது? இந்த கையில வச்சிருக்கிறது யாழ். யாழ்ல மொத்தம் 4 வகை உண்டு. பேரியாழ், மகதியாழ், சகோடையாழ், செங்கோட்டியாழ் என்று சொல்லக்கூடிய இந்த யாழ்களுடைய பெயர் மகதியாழ். இப்படி புழுவுறத மத்தியானம் இங்க சமைச்சதுல ஒரு அரிகரண்டிய காணும். அந்த எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு வந்துட்டு யாழா என்ன கம்ப்யூட்டர் கதையெல்லாம் சொல்றாரு. உன் கண்ணுக்கு வந்து சமய கண்ட மாதிரி தெரியுதா? குழம்புன்ற குண்டான வச்சிருக்கிய. ஆமா, அது பாயாசம் வச்சிருந்தது. அரக்கு இருக்க மாதிரி பேசுறேன். எனக்கு மொத்தம் எனக்கு மனைவிகள் 52 பேரு. அடேங்க அப்பா, பொண்டாட்டி கம்பெனி வச்சு நடத்திருப்பாரு போலயே. அந்த கிராமத்தையே உருவாக்குனேன். அந்த 52 பேரும் என் மனைவிகள். இல்லறம் என்பது என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக தெரிந்து கொண்டேன். என் பாட்ட மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு? இல்லறம் என்பதை தெரிந்து கொள்ள எத்தனை பொண்டாட்டி? 52 மனைவிகள். தம்பி கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அப்படிலாம் என்ன வேணும்னா எத்தனை கல்யாணம் பண்ணணுமா? 52 புள்ளே இல்லையா? அது யாருடைய பிள்ளைகள் தெரியுமா? கந்தரவராஜனுடைய சித்திரதன் என்று சொல்லக்கூடிய மகளுக்கு அவனுக்கு 52 பிள்ளைகள். அந்த 52 பிள்ளைகளும் நான் திருமணம் புரிந்தேன். அப்பதான் பார்த்தாரு மகாவிஷ்ணு, நாரதா உனக்கு இல்லறம் என்பது தெரிந்து கொண்டார், நீ பிரம்மச்சாரி. ஆகவே இந்த 52 மனைவிகள்ல 51 மனைவிகளை முருகனுக்கு அட்சரமாக கொடுத்து விட்டு ஒரே ஒரு மனைவியை யாழ் என்ற இசைக்கருவியாக உன் கழுத்தில் அணிவித்திருக்கிறேன். எனக்கு எப்பப்போ நோக்கம் வருதா அப்பப்ப தடவிக்கிறீங்க. என்ன வருதா நோக்கம்? சரி சரி சரி. இது இது வந்து என்னவும் நோக்கம் கிளம்புது போல நம்மளுக்கு. இது என் பொண்டாட்டியா? 52வது பொண்டாட்டி. அதான் இத போய் சமய கண்டிக்கிறேன். இருக்குது தெரியுது. இங்க இருந்து பார்க்கையிலே தெரியுது. ஆமா. உங்க அப்பா பேர் என்ன? பிரம்மா. பிரம்மா. பிரம்மா ஓவியமான மனுஷன். புதுக்கோட்டையில புள்ள வந்திருக்காரு. 100 ரூபாயிலையும் சட்டை இருக்கு, 50 ரூபாயிலையும் சட்டை இருக்கு. ஒரு சட்டை எடுத்து கூட வழி இல்லை. ஆமா, அவங்க அப்பா எவ்வளவு தங்கமான மனுஷன் தெரியுமா? நாங்க 2 பேரும் அப்படி கூட்டு, பிரம்மாவும் நானு. சட்டை இல்லாம நிக்கிறவன் ஒரு ஐப்பசி காத்திய இல்ல இருங்க. நாங்க அவளை கூட்டு யாரோ ஓங்கி ஒரு கொட்டு வச்சு விட்டாங்க தலையில. அது வேற புடச்சுக்குச்சு. இது மணிமகுடம் இல்ல, ஜடாமகுடம். மன்னர்கள் அணிவது மணிமகுடம் என்று போன்ற முனிவர்கள் அணிவது ஜடா மகுடம். புரியுதா? ஜடா மகுடம் இல்ல. கொட்டினதை எப்படி சமாளிக்கிறாரு வாரு. என்ன பண்றது? சிவனை பார்த்திருக்கியா? சிவனா? சிவபெருமான பார்த்திருக்கியா? அவர் அணிந்திருக்கிறார் ஜடா மகுடம். நல்ல மனுஷன். அவர் தலையில போட்டுக்கிறது என்ன? சிவன். எங்க ஊர்ல ஒரு குடிமைக்காரு சிவன். நல்ல மனுஷன். 4 நாளுக்கு முன்னாடி வாயில திருப்பைய போட்டு பொசுக்க. இது ஜடாமகுடம்னா சிவன் அணிந்திருப்பது ஜடாமகுடம். லோகிதாஜா எதுவும் போட்டியலோ? விஸ்வாமித்திர பார்த்திருக்கியா? விஸ்வாமித்திரம் பேரதெல்லாம் நான் பாக்குறது இல்லையா? அறிவு கட்டவனே, விஸ்வாமித்திரன். அது கூட சொல்ல தெரியல. உன் வாய் நல்ல வார்த்தை மொட்டை நாக்கின்ற. அதைத்தாண்டா சொன்னேன். விஸ்வாமித்திரரை பாத்தீங்கன்னா மண்டையில கொண்டை போட்டிருப்பார் பார்த்திருக்கியா? வஜிஷ்டர் மண்டையில கொண்டை போட்டிருப்பார். திருவள்ளுவர் பார்த்திருக்கியா? மண்டையில கொண்டை போட்டிருப்பார். வரிசையின் அடிப்படையில தான் நானும் ஜடாமகுடத்தை அணிந்திருக்கிறேன். பொம்பளாளுன்னு தான் தலையில கொண்டு போட்டிருக்காங்க. அது பின்னாடி நான் நட்டமா போட்டிருக்கேன். நீங்க அந்த காலத்து பொம்பளாளுகளை சொல்றீங்க. இப்ப உள்ள புள்ளையெல்லாம் முன்னாடி தூக்கி வச்சிருச்சுங்க கொண்டைய. இதே போட்டு சாலை போட்டு மூஞ்ச மறைச்சுக்கிறதுங்க. இதே வேலையா திரும்பியோ? யாராருக்கு கொண்டை எப்படி போட்டிருக்காங்க? நானும் தங்கராஜன்னு, எஸ்பி தங்கராஜன்னு ஒரு நல்ல மனுஷன். சரி. சிவகங்கையில 2 பேரும் பைக்ல வந்துகிட்டு இருந்தோம். பைக்ல வந்துகிட்டு இருக்கையில பாத்தீங்கன்னா ஒரு 2 பொண்ணுங்க பைக்ல எங்களை மிஞ்சி போனுச்சுங்க. ஆனா அந்த தங்கராஜன் இருக்காப்புல பையன் அருமையான மனுஷன். 45 வயசு ஆகுதானா. அந்த ஆளு சொல்றாரு, பைக்கை வேகமா முந்தி போ, அது ஆம்பளையா பொம்பளையான்னு பாப்போம். அப்படி ஆளுகள் இப்ப இருக்குல்ல. கொண்ட மேல ஓட்ட இப்ப ஆம்பளையிலும் கொண்டு வர்றாங்க, பொம்பளையிலும் கொண்டு வர்றாங்க. நான் தேவாலயத்திலிருந்து வந்துகிட்டு இருந்தேன். அப்படி அறந்தாங்கி வழி அப்படி வயக்காட்டு பக்கமும் வந்துகிட்டு இருந்தேன். என்ன சொல்லியாந்திய? அஜய் என்ன பண்றேன்? ஏர் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அவர் நண்பரும் ஏர் ஓட்டிக்கிட்டு இருந்தார். சரி. அப்ப அந்த வரப்பு வழியா ஒரு ஆம்பளையாலும் ஒரு பொம்பளையாலும் வந்துகிட்டு இருக்காங்க. என்ன சொல்லியா? ஏதோ ஒரு வேலையை விருந்தாடியே வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த கிராமத்துக்கு போக. அடுத்த கிராமத்துக்கு. அப்ப அந்த அஜய் சொல்றாப்புல அவ நண்பரை பார்த்து ஏண்டா தம்பி, யாரோ ஒரு பொம்பளையால ஆம்பளையால வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க யாரா இருக்கு? அப்பனும் அதாவது மகனும் அம்மாவும் இருக்குமோ அப்படின்னு சொல்ல. இல்லையா, அது மாதிரி தெரியல, கணவனும் மனைவியா இருக்கும் போல இருக்கியா அப்படிங்கிற இன்னொருத்தன் சொல்றான். கிடையாதுயா, அவங்கள பார்க்கும் போது மாமியாலும் மருமகன் மாதிரி தெரியுது. சரி.
பேச முடியும். அதுக்கு என்ன பேசுறாங்க, நம்ம ஏன்டா நம்ம 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 2 பேரும் போட்டு குழப்பணும், நம்ம வரப்புல தான் வரப்போறாங்க, சரி என்னன்னு கேட்டுருவோமே அப்படின்னு பேச முடிவு பண்றாப்புல அஜய் அவர் நண்பரும் சரி ஓட்டிக்கிட்டே பேசிக்கிறாங்க. சரி அப்படி வரப்பு கிட்ட வந்துட்டாங்க. அந்த பையன் கொஞ்சம் முன்னால போயிட்டேன், இந்த பொம்பளையாலே பின்னால வருது. அப்ப அஜய் கேக்குறாப்புல அந்த பெண்ணுகிட்ட, ஏமா அந்த போறாருல அவரும் உங்களுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்கிறேன். சரி அஜய் கேக்குறாப்புல. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, அந்த போறாருல அவருடைய மாமே ஏன் மாமனுக்கு மாமன் வேணும் அப்படின்னா இங்க போறது எனக்கு என்ன உறவுன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டேன். என்ன உறவா இருக்கும் திருப்பி சொல்லுங்க. அந்த போறாரேம்மா அவருடைய மாமே ஏன் மாமனுக்கு மாமன் வேணும். அப்ப அந்த போறவரு எனக்கு என்ன உறவு. இந்த போறாங்களே அவங்களா? டேய் நான் கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். கதையில சொல்றீங்களா? நீங்க சொல்லவும் கிளம்பி போறாங்களே. இந்த மாதிரி விவரங்களை நிறைய பேசிக்கிட்டு இருக்கலாம். என் பேரு பிரமதேவன், தந்தையின் பேரு பிரமதேவன். வேற என்ன கேக்குறா? என்னை சந்திச்சாவே மெண்டல் ஆயிரணும். அப்படி தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன? பேரே மாத்தியாச்சு இப்ப கொஞ்ச நேரத்துக்குள்ள. ஏன் என் பேரை சொன்னா அவர் பேரை சொன்னானே? சரி அது ஒண்ணு இல்லையா இல்ல. உங்க அப்பா பேரு பிரம்மா. பிரம்மா. உங்க அம்மா பேரு கலைவாணி. கலைவாணி. இந்த தண்ணி லாமடந்தை தாமரையில தண்ணி வெண்தாமரை. அதான் வெள்ளை சேலை உடுத்தி. ஆமா உங்க அம்மா தானே? ஆமா. நல்ல மனுஷி தானே? ஏன் எப்படி தெரியுது உனக்கு? இல்ல வெளியே தெருவே எப்படி போவாங்க? எங்களுக்கெல்லாம் அது வராதுடா. நாங்கெல்லாம் தேவலோகம். நாங்க நினைச்சோம்னா தொப்புள்ள வருவோம், தொடையில வருவோம், கண்ணுல வருவோம், காதுல வருவோம், ஆம்பளைக்கு ஆம்பளை சேர்த்து பிள்ளைய பத்துக்குருவோம், பச்சை தண்ணியை குடிச்சுக்கிட்டு 3000 வருஷம் வாழ்ந்துருவோம். இது தெய்வலோக கணக்கு. அப்போ எங்களுக்கு ஆம்பளை ஆம்பளை ஒண்ணு சேர்ற குரூப் நீங்க. ஆமா சொல்றதுக்கு ஒரு இது பெரிய இதுல பெரிய கருத்துக்களே இருக்குடா. இதுல அரிங்கிறவன் யாரு? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு. சந்திரங்கிறது யாரு? தேவேந்திரன், அதாவது சிவபெருமான். அப்ப அரிக்கு சந்திரனுக்கு பிறந்தவன் தான் ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன். அப்படி பிறந்து இந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கலையா? கண்டிப்பா. அரியும் சிவனும் சேர்ந்தாங்க. சேர்ந்துதான் ஐயப்பனை பெற்றெடுத்தார்கள். ஆம்பளைக்கு ஆம்பளை. அப்படியா? இல்ல அப்படின்னு அது பாரு, நாங்க நினைச்சோம்னா பச்சை தண்ணியிலே விளக்கு எரிய விடுவோம், கூடு விட்டு கூடு வாயுவோம், நாங்க வீடு விட்டு வீடு வாயுவோம், விளக்க மாதிரி பிஞ்சு போகாது. எப்படி நினைக்கிறீங்க நீங்க? எப்படி பச்சை தண்ணியில விளக்கு ஏற்றுவோம், நாங்க பச்சை தண்ணியில மிதப்போம், நாங்க தண்ணியை போட்டு தண்ணியில நடப்போம், நாங்க தண்ணியை போட்டு நடப்போம். அதை செய். ஆமா சரி, வரவரன்னு பேசினா வாய்க்கு கேடு. கேடு. வருஷம் ஒரு பிள்ளைய பார்த்தா உடம்புக்கு கேடு. அதனால தான் கேட்கிறேன். இங்க காவல் காக்கிறீங்கன்னு சொன்னீங்க. ஆமா. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 2 பேர். நீங்க ஒரு ஆள் நிக்கிற. ஆமா. உள்ள எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காங்க. ஒண்ணுக்கு என்ன 2 பேர் இருந்துகிட்டு இருக்காங்க? ஒண்ணுக்கு 2 பேர் இருந்தா இடம் நாரி போமே. இடம் நாராது. இதுதான் அப்பப்ப வெளில போயிட்டு வருது. ஒருவருக்கு இருவர். ஆமா. பேர் சொல்ல முடியுமா? சொல்லலாம். யார் யாரு? ஒண்ணு என் தங்கச்சி வள்ளி. சரி. இன்னொன்னு என் ஆளு. உனக்கெல்லாம் தேவையா? உனக்கெல்லாம் ஒரு ஆள் தேவை. நான் மனுஷன் இல்லையா? வேணாம்டா. இந்த ஆளு வேண்டாம். அதை ஏன்டா நாட்டுல பல வியாதி வருதுக்கிறாங்க, நீ வேற அனுபவிச்சவங்க சொல்றாங்க. ஆமா அவங்கள வர சொல்லவா? அவங்க அந்த அப்படி எப்படிதான் மழை வரும். அழைத்து வரவா? கூட்டியாந்து ஆளை கூட்டியாந்து என்கிட்ட விடு. எவ்வளவு காசு தருவியா? என்னடா அங்க போயிட்டு எவ்வளவுதான்? எவ்வளவு காசு தருவியா? வேலை பாக்குறேன். அது சரி, செய்யும் சொல்ல தெய்வம்னா அவன் தான் இன்னைக்கு பெரிய தெய்வமே. ஒரு நேரம் இதுக்காக கடையா கிடந்திருக்காங்க. அவன் தான் நாட்டை பெரிய கோடி சொன்னா இருக்காங்க. ஆமா ஆமா, அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பேசக்கூடாது. அழைத்து வா பார்ப்போம். சரி டார்லிங்.